பொதுவாக நம்முடைய ஹிந்து தர்மத்திலே தானங்களுக்கும் தர்மங்களுக்கும் அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் தானங்கள் செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும். அபரகாரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒருவருக்கு அந்த கடைசி நேர கிரியைகள் எல்லாம் செய்யும் போது கூட அந்த 12 நாட்களிலே தானங்கள் செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அபரகாரியங்களில் மட்டுமல்ல, சாதாரணமாக நாம் ஒரு கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், ஸ்ரீவித்யா ஹோமம் என எப்படிப்பட்ட ஹோமங்கள் செய்தாலும் அங்கே அந்த ஹோமங்களிலே தானம் தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தானமும் தர்மமும் எதற்காக என்று பார்த்தோமானால், பண்டைய காலங்களிலே கூட, அதாவது போன யுகங்களிலே கூட தான் இந்திரலோகத்தையே பிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மிகப்பெரிய அஸ்வமேத யாகத்தை நடத்தி நிறைய பேருக்கு தானங்களை எல்லாம் அளித்து, அப்போதுதான் கிருஷ்ணர் வாமன அவதாரம் எடுத்து வந்து ஈரடியால் உலகத்தை அளந்து அடுத்த அடிக்கு எங்கு செல்வேன் என்று கேட்க மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையை சாய்க்கின்றார், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. அவனுடைய புண்ணியத்தை எல்லாம் கணக்கிலே வைத்து மகாபலி சக்கரவர்த்திக்கு இரவா வரத்தை தருகின்றார். திருசங்க சொர்க்கமாக இருக்கின்ற ஒரு நிலையை கொடுக்கின்றார் பெருமாள். தானம் என்பது நம்முடைய நலத்துக்காக நாம் செய்து கொள்வது. நமக்கு இது கிடைக்க வேண்டும், அது கிடைக்க வேண்டும் என்று நமக்காக, நம்முடைய நலனுக்காக செய்து கொள்வது தானம். தர்மம் என்பது நாம் எதையுமே எதிர்பார்க்காமல், எந்த ஒரு பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, அதுதான் தர்மம். ஆக இந்த தானத்தையும் தர்மத்தையும் ஒருவன் சரியாக செய்தானால் தானம் என்பது அவனுடைய குடும்பத்தை காக்கும், தர்மம் என்பது அவனுடைய குலத்தை காக்கும். அதனால்தான் தானம் தர்மம் இரண்டையும் செய்ய வேண்டும் என்று நமக்கு விதித்திருக்கின்றார்கள். முக்கியமான நாட்கள் வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, பிரதோஷம். இந்த காலங்களிலே நிறைய கோவில்களிலே பார்க்கிறோம், அன்னதானம் கொடுக்கின்றார்கள். அங்கு யாருக்கு அன்னதானம் கொடுக்கின்றார்கள்? ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கின்றார்கள். நல்ல விஷயம், நல்ல விஷயம், நான் குறையே சொல்லவில்லை. ஆனால் அன்னதானம் என்பது யாருக்கு கொடுக்க வேண்டும்? பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும். நீங்கள் இப்போது கூட திருவண்ணாமலை சென்று பார்த்தீர்கள் என்றால்